ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பானு சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். ஆதவன் அண்ணன் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க மட்டன் பிரியாணி செய்யுங்கன்னு. அவங்களுக்காண்டி செஞ்சு காமிக்க போறோம். வாங்க போலாம். எப்படி செய்யலாம் பார்ப்போம். அரை கிலோ மட்டன் வந்து வேக வச்சிட்டோம். அரை கிலோ அரிசி அதுக்கு வந்து ஊற வச்சிருக்கோம். அதுக்குள்ள தேவையான பொருள் மல்லி, புதினா, கரம் மசாலா, பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பட்டை வகை. இது வந்து முந்திரி கசகசாவும் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கிறோம். இது வந்து நெய், பசு நெய். இது தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். இப்ப பிரியாணி சட்டி அடுப்புல வச்சுட்டா எண்ணெய் ஊத்த போறோம். சூடாயிடுச்சு. சூடாகணும்னா எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நெய், ஊற்றினதுக்கு அப்புறம் சூடானா பட்டை கிராமமா போட்டுருக்கோம். பட்டை வகையெல்லாம் எண்ணெய் போட்டு நல்லா கலர் வந்தோன்னா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. பட்டை கிராம்புலாம் பொரிஞ்சிருச்சு. இது வெங்காயம் இதெல்லாம் நல்லா வேகணும். நாங்க எப்பவுமே பிரியாணியே செய்ய மாட்டோம். பிரியாணி செஞ்சாலே பிடிக்காது. அந்த அண்ணன் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா எங்க வீட்டுக்காரவங்கள்ட்ட, சரி இந்த தடவை அவங்களுக்காண்டி பிரியாணியே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ கறி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அண்ணனுக்காண்டி தான். கமெண்ட்ல வேற எதுவும் வேணாம்னு சொல்லுங்க, உங்களுக்காண்டி செஞ்சு காமிக்கிறோம். இது நல்லா நல்லா வேகணும். வெங்காயம் இது மாதிரி நல்லா அப்புறம் வெங்காயம் நல்லா முருகிடுச்சு. இதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்கு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி பெருசா ஒரு தக்காளி வச்சு வச்சிருக்கோம். தக்காளி, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, கொஞ்சம் புதினா கீரை சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் வதங்குறதுக்கு. கொஞ்சமா உப்பு போட்டுப்போம். அப்புறமா தேவையான அளவு போட்டுப்போம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா அதோட மசாலாவும் போட்டுப்போம். கறி மசாலா, பிரியாணி மசாலா இல்லை, கறி மசாலா கொஞ்சமா வாசனைக்கு. கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா தனி மிளகாய் தூள், கொஞ்சமா குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சு மட்டன் வேக வச்சு வச்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுல போட்டு கொஞ்சம் கரைச்சி இதுல போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றுறாங்க. அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ அரிசி போட்டிருக்கோம். பாஸ்மதி இல்லை, துளசி அரிசி தான் நாங்கள் எடுத்துருக்கோம். சின்ன அரிசி. நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வந்து இந்த அளவுக்கு தான் எடுத்தோம். இது கறி வேக வச்ச தண்ணி. இதுல வந்து
ஊற்றிட்டு இன்னும் ஒன்று ஊற்றிப்போம். 1க்கு 2 ஊற்றிப்போம். 1 ஊற்றி வச்சா 1 தண்ணி ஊற்றிப்போம். ஒரு கிண்ணம் அரிசினா 2 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 கிலோ அரிசி இதுல 3/4 இருந்துச்சு, அதுல தண்ணி ஊற்றியாச்சு. அதே மாதிரி 1க்கு 2 ஊற்றிருக்கோம் தண்ணி. எதுல எந்த இடத்துல அரிசி அளக்குறோமோ அதுலயே 2 இதா ஊற்றி வேண்டியதான் தண்ணி. இதுலயே நம்ம முந்திரி கசகசாவும் அரைச்சி வச்சிருக்கோம். ஊற வச்சு அரைச்சாதான் அரைக்க முடியும். ஊற வைக்காம அரைக்காதீங்க, ஊற வச்சிருங்க. அதே இதுல சேர்த்துக்கோம். இது ஊத்துனாதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். முந்திரி அரைச்சி போட்டாதான். பாதாமும் சேர்த்துக்கலாம், நாங்க சேர்க்கல. முந்திரி கசகசாவும் சேர்த்துருக்கோம். நீங்க முந்திரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இத நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடுவோம். இப்போ மூடி வச்சிருவோம். நல்லா தளதளன்னு கொதிக்குது. கொதிக்கையில அரிசி நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம். அரை மணி நேரம் ஊற இருக்கு அரிசி. அதில் சேர்த்துக்கோம். நல்லா கிண்டி விட்டுப்போம். கிண்டி இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு போடணும், உப்பு பத்தாது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி வந்தோன்னா நம்ம தம்மில் போடணும். அதுக்கு பக்கத்தில் தோசைக்கல்ல வந்து சூடாக்கி வச்சுருக்கோம், அதில் தூக்கி வைக்கணும். விறகடுப்பாக இருந்தால் அப்படியே வைக்கலாம். இந்த கேஸில் செய்கிறனால இப்போ வந்து புதினா இலை போட்டுக்கலாம். புதினா இலையை போட்டுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நெய் மேலே கொஞ்சம் ஊற்றுவோம், வாசமாக இருக்கும். இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாழை இலையை வச்சு உள்ளே வச்சுருவோம். அப்போதான் நல்லா வேகும். வச்சு மூடி இந்த தோசைக்கல்ல தூக்கி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இது மேலே வெயிட் வைக்கணும், அதனால தூக்கி வெயிட் வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இலையெல்லாம் சுருண்டு வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு கிண்டி பார்ப்போம். வந்துருச்சா? நல்லா வந்துருச்சு. நல்லா பளபளன்னு இருக்கு பிரியாணி. இதே போல செஞ்சு பாருங்க, நல்லா பளபளன்னு வந்துச்சு. கரெக்டா இருக்கு தண்ணியெல்லாம். ஏமாது தருக்கல சாப்பிட்டு பாக்குறியா? மது சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். பிரியாணி சூப்பரா வந்துருச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிரியாணி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.